முத்துவேலும், சக்திவேலும் போலீஸ் கிட்ட பேசுறாங்க. பாண்டியன் குடும்பத்தில உள்ளவங்க எந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா, இது வரதட்சணை கேஸ அவங்க வந்து வாபஸ் வாங்குனா தான் விட முடியும் அப்டின்ட்டு போலீஸ் சொன்னதும், முத்துவேலும், சக்திவேலும் ராஜுகிட்டயும் எல்லாத்துக்கிட்டயும் நீங்க கவலைப்படாதீங்க. உங்கள எப்படியாவது நான் வெளில கொண்டு வருவேன்னு சொல்லிட்டு, நேரா தங்கமயில் வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு தங்கமயில் அம்மாவையும், அப்பாவையும் மிரட்டுறாங்க. என்ன எல்லா தப்பையும் நீங்க பண்ணிட்டு, என்ன எங்க தங்கச்சி குடும்பத்து மேல பழிய போட்டு அவங்கள இப்ப ஜெயில்ல வச்சிருக்கீங்க. ஒழுங்கா மரியாதையா அவங்க மேல எந்த தப்பும் இல்லன்னு சொல்லிட்டு, ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட்டா வாபஸ் வாங்குறீங்க. அப்படி இல்லன்னா சும்மா விட மாட்டேன் அப்டின்ட்டு சக்திவேலும், முத்துவேலும் சொல்றாங்க. இத கேட்டுட்டு, என்ன இத்தன நாளா உங்க 2 பேத்துக்கும் ஆகவே ஆகாதே! அப்படி இருக்கும்போது திடீர்னு பொத்துக்கிட்டு வரீங்க அப்டின்ட்டு பாக்கியம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனேவும் எங்க 2 பேத்துக்கும் ஆகாது தான். நாங்க 2 பேருக்கும் சண்ட போட தான் செய்வோம். ஆனா எங்க 2 பேருக்கு இடையில வேற யாரும் வந்தா, நாங்க சும்மா விட மாட்டோம் அப்டின்னு சொல்லிட்டு முத்துவேல், சக்திவேல் சொல்றாங்க. இங்க பாரு தங்கமயில் நீ தான் கேஸ் குடுத்தியா? என் தங்கச்சி குடும்பத்து மேல அப்டின்னு கேட்கறாங்க. இல்ல இது எனக்கு தெரியவே தெரியாது அப்டின்னு சொன்னதும், தங்கமயில் அம்மா நான் தான் குடுத்தேன். இப்ப என்ன அப்டின்னு கேட்கறாங்க. எதுக்கும்மா இப்படியெல்லாம் பண்ற? அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? நம்ம தானம்மா எல்லா தப்பும் பண்ணோம். அப்டி இருக்கும்போது அவங்கள எதுக்கும்மா போலீஸ் ஸ்டேஷன்ல மாட்டி விட்ட? நான் இப்பவே வர்றேன். அவங்க மேல எந்த தப்பும் இல்லன்னு சொல்றேன்னு சொல்லி தங்கமயில், முத்துவேல், சக்திவேல் கூட வர்றாங்க. இவ என்ன உண்மைய சொல்லி நம்மள மாட்டி விட்டுருவா போலக்கே அப்டின்ட்டு பாக்கியமும், வேண்டாடி சொல்ல வேண்டாடி அப்டிங்கிறாங்க. இல்லம்மா இதுவரைக்கும் நீ சொன்னதெல்லாம் நான் கேட்டதெல்லாம் போதும். இனிமேலும் நீ சொன்னத என்னால கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு தங்கமயில், நான் வந்து வாபஸ் வாங்குறேன் அப்டின்ட்டு முத்துவேல், சக்திவேல் கூட வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வாபஸ் வாங்கிர்றாங்க. உடனேவும் போலீஸும் அவங்க மேல எந்த தப்பும் இல்லன்னு சொல்லிட்டு வெளியில விட்டுர்றாங்க. பாண்டியனும், கோமதியும் முத்துவேல், சக்திவேலுக்கும் நன்றி சொல்றாங்க. இதனால ரொம்ப சந்தோஷப்பட்டு கோமதி எல்லாரும் வீட்டுக்கு வர்றாங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்